இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி உறுதியாக நிலைநாட்டி அதனை தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நாம் பிழைப்பதற்கு உதவும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4:4 தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது நேரடியாக வேத வார்த்தைக்கு போவோம். 1 நாளாகமம் 10:3-4. 1 நாளாகமம் 10:3-4. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில்வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் சவுல் ராஜாவின் தற்கொலை. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிலங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நிலங்களை முடிசூட்டி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. அதே நேரம் அடியேனையும் அருமையான என் பிதாவே அபிஷேகித்து நிதானமாக உம்முடைய வார்த்தையை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Thank you Jesus. Praise the Lord. அப்போ சவுல் ராஜாவின் தற்கொலையை பற்றி நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அவன் தற்கொலை செய்து கொண்டான். அவனுடைய ஆரம்பம் மகிமையாக இருந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வார்த்தையிலே அந்த தேவ மகிமையை அவன் எப்படி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமையை பற்றி 1 சாமுவேல் 10:1 அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல்
தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என சொல்லப்பட்டிருக்கிறது. அது லேசான விஷயமோ? கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சாமுவேல் சொல்லி அவனை மகிமை, அந்த மகிமை, அவன் அவ்வளவு மகிமையை பெற்றிருந்தான். ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி சாமுவேல் சொல்லுகிறான். மேலும் அந்த மகிமையை பற்றி 1 சாமுவேல் 10:6 படி, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷர்களாவாய், வேறு மனுஷனாவாய். born again நீ மாறுவாய். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்து இறங்குவார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய வரத்தில் உண்டாகிய தீர்க்க தரிசனத்தையும் நீ பேசுவாய். அப்போ எவ்வளவு மகிமை அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்றதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அந்த மகிமை பற்றி 1 சாமுவேல் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். born again கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதப்பிடிப்பான இருதயத்தை கொடுத்தார், வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. அபிஷேக தைலத்தை அவனுடைய தலையில சாமுவேல் அவனுக்கு ஊற்றின உடனேயே அண்டைக்கே இதுகளெல்லாம் நடைபெற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுக்கு கிடைத்த மகிமை ஈடிணையற்ற மகிமை, தேவ மகிமை அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவனுடைய முடிவோ வேதனைக்கு மேல் வேதனையாக போய்விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது பற்றி தாவீது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 2 சாமுவேல் 1:19 இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். திருப்பி மறுபடியும் சொல்கிறேன், மிகுந்த சோகத்தின் மத்தியில் தாவீது ராஜா என்ன சொல்கிறார் என்றால், அவர் இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி தாவீது சொன்னான். அப்போ அவன் தனக்குள் இருந்த எதிரிகள், அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சவுல் தனக்குள்ளிருந்த எதிரிகளை தோற்கடிக்க தவறினான். அதான் அவன் செய்த பாரதூரமான பிழை. அவன் அப்படி மோசமான ஒரு நிலைமைக்கு வர வேண்டிய காரணம் என்ன? அவன் தனக்கு உள்ளுக்குள்ளே இருந்த எதிரிகளை தோற்கடிக்க தவறினான். அவனுடைய உள்ளார்ந்த எதிரிகள் என்னென்று சொன்னால் தற்பெருமை, பிடிவாதம், பொறாமை, மதம் மற்றும் மாம்ச கிரியைகளே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உள்ளார்ந்த எதிரியான மாம்சத்தினுடைய கிரியைகள், உள்ளார்ந்த எதிரியான மாம்சத்தின் கிரியைகள், ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவன் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது செயற்பட தொடங்குகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே மாம்சத்தின் கிரியைகள் தொடங்குறதுன்றதல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசத் தொடங்கின உடனே என்ன நடக்குது என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகள், ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சத்தினுடைய கிரியைகள் செயல்பட தொடங்குகிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இது பற்றி பழைய ஏற்பாட்டில் கன்மலையை அடித்தவுடன் தண்ணீர் வந்தது என்று யாத்திராகமம் 17:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தண்ணீர் என்னன்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவியானவரை பிரதிபலிக்கிறது. அதன் பிரதிபலனாக மாம்சமான அமலேக்கு இஸ்ரவேலியர்களோடு யுத்தம் பண்ணினான் என்று சொல்லி
யாத்திராகமம் 17:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு பரிசுத்த ஆவியானவர், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவுடன் மாம்சம் தன்னுடைய நாசகார வேலையை தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், சவுலுக்கும் என்ன மாதிரி என்று சொன்னால் இதே மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்க தொடங்கிவிட்டன. அப்போ இந்த உள்ளார்ந்த எதிரிகள் யார் என்று சொல்லி கலாத்தியர் 5:19-21 கலாத்தியர் 5:24 விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை சற்று விவரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 7:20-23 மார்க் 7:20-23 என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் இச்சைகளை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடம் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்போ பொதுவாக இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே இதனை வெளிப்படையாக காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தின் கிரியக்காரர்கள், அப்போ இதனை செய்கிற மனுஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கலாத்தியர் 5:21 பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். இதுகளெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளை நீங்கள் இந்த கிரியைகளை செய்கிற மனுஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உள்ளார்ந்த எதிரிகள் ஒரு மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரிகள். அதே மாதிரி சவுலுக்கும் இதே எதிரிகள் இருந்தார்கள், எல்லா மனுஷர்களுக்கும் இருந்தார்கள். அப்போ இந்த உள்ளார்ந்த எதிரிகளை சவுலினால் வெற்றி கொள்ள முடியாமல் போனபடியால் அப்போ கிறிஸ்தவர்களுக்குத்தான் இதனுடைய தாற்பயம் விளங்கும். இப்போ அவிசுவாசிகளுக்கு இது விளங்க போறதில்லை, கிறிஸ்தவர்களுக்கு விளங்கும். அதுவும் ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் செய்யப்பட்டு தான் ஞானஸ்நானம் செய்யப்பட்டதற்கு தான் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசும் பொழுது இந்த மாம்சத்தின் இச்சைகள் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்குறதை ஒரு கிறிஸ்தவன் காண முடியும், ஒரு கிறிஸ்தவன் உணர முடியும். அப்போ சவுலுக்கு என்ன மாதிரி என்றால் இந்த உள்ளார்ந்த எதிரிகளை சவுலினால வெற்றி கொள்ள முடியாமல் போனபடியினால் அவனுக்கு வெளியிலிருந்த எதிரிகளான பெலிஸ்தியர்கள் வந்து அவனை தோற்கடித்து அவனை கொலை செய்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நாம் அறிந்து கொள்ள வேணும். உள்ளார்ந்த எதிரியாக இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் இச்சைகள் மாம்சத்தின் ஆசைகள் இதை நாம் கட்டுப்படுத்தா விட்டால் வெளியால் இருக்கிற எதிரி பிசாசு, அந்த பிசாசு எப்படியும் உள்ளுக்குள்ள புகுந்து அந்த கிறிஸ்தவனை முழுதுமாக நிர்மூலமாக்குவான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இதன் முடிவு இஸ்ரவேலியர்கள் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பெலிஸ்தியர்கள் வந்து சவுலை கொலை செய்த பின்பு இஸ்ரவேலியர்களுடைய வாசஸ்தலத்தை பெலிஸ்தியர்கள் தங்களுடைய வாசஸ்தலமாக மாற்றி விட்டார்கள்.
அப்போ அதே மாதிரி ஆலயமாயிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் இந்த மாம்ச இச்சையை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டால் வெளியால இருக்கிற பிசாசுகள் அந்த மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள புகுந்து அவனை முற்று முழுதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சவுலுக்கும் ஏற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 நாளாகமம் 10:5-7 சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷன் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவர்களில் இருக்கிற மாம்ச இச்சை முற்றும் முழுதுமாக மாம்சத்தின் கிரியல் தோற்கடிக்கப்படாவிட்டால் வெளியே இருக்கிற பரம எதிரியாகிய சாத்தானவனுடைய கூட்டமும் அந்த கிறிஸ்தவன் ஆலயமாயிருக்கிற அந்த கிறிஸ்தவனுக்கு உள்ளுக்குள்ள வந்து அவனையும் கொலை செய்து முதல் அவனுக்குள்ளுக்குள்ள வந்து பிறகு அவனையும் கொலை செய்து முற்றும் முழுதுமாக தங்களுடைய பழியை தீர்த்து கொள்ளும் என்றதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதே நிலைமை விசுவாசிகள் மாம்சத்தினால் தோற்கடிக்கப்படும் பொழுது சம்பவிக்கிறது. அப்போ உள்ளார்ந்த எதிரியை நீங்கள் தோற்கடிக்க வேணும். கிறிஸ்தவர்கள் தோற்கடிக்காவிட்டால் வெளியாலே இருக்கிற எதிரி வந்து முற்றும் முழுதுமாக தோற்கடிப்பான். அப்படியே சவுலுக்கு நேரிட்டது. அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினதென்று 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுகளெல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ என்னதான் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருப்பாரா இருந்தால், ஆலயமாயிருக்கிற கிறிஸ்தவனுக்குள்ளுக்குள்ளே இருப்பாரா இருந்தால் அது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் கிறிஸ்தவன் தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்தில் நிலைத்திரா விட்டால் சொற்ப காலத்துக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரும் அவனை விட்டு விலகுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் விலகின உடனே அசுத்த ஆவி அவனுக்குள்ள போரும். இதே மாதிரி சவுலுக்கு நடந்தது என்று 1 சாமுவேல் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே யூதாஸ் இஸ்காரியோத்துக்கும் நடந்தது. யோவான் 13:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனும் தற்கொலை செய்து கொண்டான். அப்போஸ்தலர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அகித்தோப்பலுக்கும் நடந்தது. அவனும் தற்கொலை செய்து கொண்டான் என்று 2 சாமுவேல் 17:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சவுலுக்கு நடந்ததை பரிசீலனை செய்யும் பொழுது நமக்கு தரப்பட்டவைகளை சாத்தான் தனக்கு குடியிருப்பிடமாக்கி கொள்ள விரும்புகிறான். அப்போ சவுலுக்கு நடந்ததை நாங்கள் கொஞ்சம் பரிசீலனை செய்வோமா இருந்தால், அது எப்படி சாத்தான் வந்து பெலிஸ்தியர்கள் வந்து குடியிருந்தார்கள், அதே மாதிரியே கிறிஸ்தவர்களுக்கும் நடக்கும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதிரிகள் எந்த காலமும் பரம்பரை சொத்துக்களை அழிப்பதற்காக யுத்தத்தில் ஈடுபட்ட வண்ணமாயிருக்கிறார்கள் என்பதனை நாம் அறிந்து எச்சரிக்கையாக இருப்போமாக. இந்த பரம்பரை சொத்துக்கள் தேவனால் தரப்பட்டவைகள். அந்த பரம்பரை சொத்துக்களை கிறிஸ்தவன் அனுபவிக்க விடாதபடிக்கு சாத்தான் தன்னாலான எல்லா முயற்சியையும் செய்து அதை தன்னுடையதாக்கி கொள்ளுவான். இப்படி இருக்க யார் இந்த எதிரிகள் என்று சொல்லிக்க, வெளியால்
இருக்கிற எதிரிகள் என்று நான் சொன்னேன். யார் இந்த எதிரிகள்? இது பற்றி எபேசியர் 6:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய இறுதி துளி இரத்தத்தையும் சாத்தான் காண துடிக்கிறான் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. இது பற்றி 1 நாளாகமம் 10:8 வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தானோடு விட்டு கொடுப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவனை நாம் அழிக்க வேண்டும், இல்லையேல் நாம் அழிக்கப்படுவோம் என்பதற்கு சவுலும் அவன் பிள்ளைகளும் அருமையான உதாரணமாக இருக்கிறார்கள். அப்போ 1 சாமுவேல் அதிகாரம் 31 சவுலின் மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் அதிகாரம் 10 சவுலினுடைய மரணத்துக்கு காரணம் என்ன என்பது பரிசுத்த ஆவியானவரினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி 1 நாளாகமம் அதிகாரம் 10, 13, 14 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினதன் நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாய் திருப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் சம்பவத்தின் வெளிப்படையான காரணங்களை பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அந்த சம்பவத்தின் உள்ளார்ந்த காரணங்களை வெளிப்படுத்த அவரால் தான் முடியும். என்றால் 1 நாளாகமம் 10, 13, 14 ஏன் அவன் செத்தான், என்ன காரணத்துக்கு செத்தான் என்றதை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதலாவதாக சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியில் சவுல் தேவனுடைய வழியை விட்டு விலகி அவருக்கு எதிராக கலகம் செய்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 15:19 22, 23 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கலகத்தை ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி, விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது என்று கர்த்தர் சாமுவேல் மூலம் சொல்லியிருந்தார். அப்போ பில்லி சூனியம் என்றால் என்ன? அது ஆவிக்குரிய உலகத்தை அசுத்த ஆவிகள் மூலம் கையாளுவதாகும். ரெண்டகம் பண்ணுதல் என்பது தேவனுடைய வழிக்கு எதிராக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வழி, அதுக்கு எதிராக கலகம் செய்வதாகும். முரட்டாட்டம் பண்ணுவது என்பது அசுத்த ஆவிகள் மூலம், அடங்காத ஆவிகள் மூலம் செயற்படுவதாகும். விக்கிரக ஆராதனை என்பது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொன்றில் விசுவாசம் வைக்கும் பொழுது அது விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் அவபக்தியை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக சவுல் கர்த்தருக்கு துரோகம் செய்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 13:8-10 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான் என்று 1 சாமுவேல் 28:7 சொல்லப்பட்டிருக்கு. இதற்காகவே கர்த்தர் சவுலை கொன்றார். பெலிஸ்தியர்கள் அவனை கொல்வதற்கு கர்த்தர் அனுமதித்தார். இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஒன்றொன்று. ஆனால் பெலிஸ்தியர்கள் சவுலை கொன்றார்கள், ஆனால் கர்த்தர் அனுமதிக்காமல் ஒரு பொழுதும் பெலிஸ்தியர்களால் முடியாது. அப்படியே சாத்தான் செய்ய போகிற ஒவ்வொன்றுக்கும் அவன் அனுமதியை கர்த்தரிடத்தில் பெற்றே ஆக வேண்டும். அவருடைய அனுமதி இல்லாமல் அவன் ஒன்றையும் செய்ய முடியாது. இதனை விசுவாசிகள் புரிந்து வைத்திருக்க வேண்டும்.
யோபுவுக்கும் இப்படியே நடந்தது. யோபு 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சவுல் கர்த்தரை தேடினான் என்று சொல்லி 1 சாமுவேல் 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், சவுல் தேடினான், ஆனால் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவனிடத்தில் இல்லை. உண்மையாக அவன் மனம் திரும்புவதாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்திருப்பார். அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷன் தன்னுடைய பிடிவாதத்திலும் கலகத்திலும் தன்னுடைய மரணத்திலும் கூட மனம் திரும்ப அவனுக்கு விருப்பம் இல்லை. எத்தனையோ அவிசுவாசிகளிடத்தில் சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் பொழுது, நாங்கள் இந்துக்களாக பிறந்தோம், இந்துக்களாகவே சாவோம் என்று கூறுவது சர்வசாதாரணமாயிருக்கிறது. அவர்கள் மனம் திரும்ப தயாராக இல்லை. இத்தகைய பிடிவாதக்காரர் சவுல் போன்று, அகித்தோப்பல் போன்று, யூதாஸ் காரியோத்து போன்று அவர்களுடைய முடிவும் தற்கொலையில் முடிந்திருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. தற்கொலை ஆவி அவர்களை துரத்துகிறது, இறுதியில் அவர்களை கொல்லுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு சவுல் விதிவிலக்கில்லை, அகித்தோப்பல் விதிவிலக்கில்லை, யூதாஸ் காரியோத்து விதிவிலக்கில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிடிவாதக்காரர்கள், சவுல் கடைசி நேரத்திலும் பிடிவாதக்காரனாக இருந்தான் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்சத்தின் கிரியையில் ஒன்று என்ன மாதிரினால் பிடிவாதம். பிடிவாதம் மாம்சத்தின் கிரியையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மனுஷன் தேவனிடத்தில் திரும்புகிறதுக்கு அந்த பெருமையும் அந்த பிடிவாதமும் ஒரு காலமும் விடாது. அப்போ சில பேர் கடைசி நேரத்தில் நாங்கள் தேவனிடத்தில் திரும்பலாம் என்று சொல்லி சிந்தனையாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், ஒரு பொழுதும் என்ன மாதிரி என்று சொன்னால் அவ்வளவு இலகுவாக தேவனிடத்தில் திரும்ப இயலாது. அப்போ இருக்கிற சந்தர்ப்பத்தை உடனடியாக பாவித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேணும். அவிசுவாசியாக இருந்தால் இருக்கிற சந்தர்ப்பத்தை பாவித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேணும். விசுவாசியாக இருந்தால் இருக்கிற சந்தர்ப்பத்தை பாவித்து அவன் கர்த்தரிடத்தில் திரும்ப வேணும். நான் தவறு செய்தேன், நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னித்தருளும், என் பாவத்தை மன்னித்து அருமையான பிதாவே மறுபடியும் உம்மோடு என்னை இணைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எந்த ஒரு விசுவாசி கேட்பானாய் இருந்தால், விண்ணப்பம் பண்ணுவானாய் இருந்தால், 1 யோவான் 1:9 அவன் விண்ணப்பம் பண்ணுவானாய் இருந்தால் நிச்சயமாக அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவனை நிச்சயமாக மன்னித்து மறுபடியும் அவனில் வல்லமையாக இயங்குவார். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.